வைட் இன்ஜினியர்கள் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மன்சிகா மோத்தோ நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க கார்டியன். இந்த படத்தில் ட்ரீசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மார்ச் 8 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போத்துலேருந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்து எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மன்சிகா மோத்தோ அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேய் படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் பேயாவே வந்திருக்காங்க. பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம மன்சிகா மோட்டோனிக்கே பேய் பிடிக்குது. ஸோ இதில் வந்து அவங்களுடைய கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. அதாவது மேக்கப்லாம் போட்டு அவங்கள ஒரு பேயா காட்டுறது இருக்கு பாருங்க, அது செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்கள் பேய நடிச்சாலே வேற லெவலில் இருக்கும். இல்லை அவங்களுக்கே பேய் பிடிக்குதுன்னா இன்னும் இப்படிலாம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களோட ஸ்வீட்டான குரல், அழகான உருவத்தை பார்த்துருப்போம். பட் இதில் வந்து பயங்கரமான குரல், பயங்கரமான உருவத்தை பார்ப்போம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இல்லை பேய்க்கு நம்ம மன்சிகா மோத்தோனியை பிடிச்சிருக்கு. சரிங்க, நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுடைய கதைக்கு வருவோம். இந்த படத்தில் கதை எப்படி இருக்கும் அப்படி எனக்கு தோணுதுன்னா, நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்கள் வந்து கார்டியனாக வருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுக்குள்ள ஒரு பேய் வந்ததுக்கப்புறம் என்னுடைய இடத்துக்கு எவன் வந்தாலும் போட்டு தள்ளுவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இடத்துக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கு கதையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படம் வந்து நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுக்குள்ளே இருக்க பேயோட இடத்துக்கு வந்து எதிரிங்க பிளான் பண்ணி அந்த இடத்த ஆட்டிய போட முயற்சி பண்ணுறாங்க. இதனால் வந்து நம்ம பேயாக இருக்க அவங்க வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னால அவங்கள வந்து சாவடிச்சு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எரிச்சு கொண்டுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள் அவங்கள காட்டும் போது எரிஞ்ச உருவத்தில் தான் காட்டியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், எரிச்சே கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களை அந்த இடத்துக்கு கார்டியனாக வந்து வராங்க. இதனால் வந்து கடுப்பான ரவுடிங்க வந்து கூப்பிட்டு மிரட்டிலாம் பார்க்குறாங்கன்னு மன்சிகா மோத்தோனி அவர்களை, நீ இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுறு அப்படின்னு. மன்சிகா மோத்தோனி அவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ, என்னால் இந்த இடத்த விட்டுலாம் போக முடியாது, உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு வந்து சின்ன பிள்ளைங்களை தலையில் தட்டி அனுப்புகிற மாதிரி சாதாரணமாக அதை விட்டுறாங்க. ஆனால் ரவுடிங்களை வச்சு சும்மா இருப்பாங்களா, ஆளுங்களை வச்சு ஃபாலோ பண்ணுறது, மிரட்டுறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்து மன்சிகா மோத்தோனி காண்டாயிட்டு, இதோ பாரு என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு அந்த வீட்டை தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்னங்க, இதுக்கப்புறம் எங்களுக்குலாம் பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை, போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லி மன்சிகா மோத்தோனி அவர்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளனாலே புதைச்சனால, அதனால் சமாதிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்கள். ஆனால் வில்லன்ஸை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல ஆக்ரோஷமாக இருந்த ஒரு ஆவி நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்கள் ஏறிடுச்சு. இதனால வந்து நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுக்கு பேய் பிடிச்சிச்சு. சரி, திடீர்னு வந்து பேய் பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பில்லாத சில மந்திரவாதிங்க நாங்கள் இந்த பேயை பிடிச்சே தருவோம், இதை நாங்கள் அடைச்சே தருவோம்னு சொல்லி கடுப்பாக இருந்த ஆவியை வந்து பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து தப்பிச்ச அந்த ஆவி நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களுக்கு வந்துருச்சு. அதனால கடுப்பான ஆவி, இது வரைக்கும் என்னை கட்டுப்படுத்திருந்த மந்திரம் என்னை கட்டுப்படுத்த முடியாதுரா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் பிடிச்சி சும்மா அந்தர் பண்ணிருச்சா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் மன்சிகா மோத்தோனி அவர்கள் கொல்ல வந்தவங்களுக்கு ஒரு மரண யோகத்தை காட்டிருச்சு அந்த பேய். அதுக்கப்புறம் என்ன, இந்த பேயோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து விறுவிறுப்பை கூட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வில்லன்ஸ் வர்றது, பேய் அடிக்கிறது, பேய்க்கு என்ன கதை இருக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போகிறது, வில்லன்ஸுக்கும் பேய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறது, அப்புறம் நம்ம மன்சிகா மோத்தோனிக்கும் பேய்க்கும் என்ன சம்மந்தன்றது, இப்படி வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போவாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து கடைசியில் அந்த வில்லனை போட்டு தள்ளினாங்களா, அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கதையோடு இந்த படத்தை பயங்கரமாக கொண்டு போவாங்க தான் நான் அவளை எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில் தான் வந்து சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இப்படியும் இருக்கலாம், இல்லைனா நம்ம மன்சிகா மோத்தோனி அவர்களை கொல்ல வந்த இடத்துல ஆவி பிடிச்சதுனால நம்ம ஆவி வந்து அந்த மன்சிகா மோத்தோனி அவர்கள்கிட்ட வந்து உதவியும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறத விட இந்த படத்தை வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போகிறதுக்கு டைரக்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒருத்தரில் 2 பேர் பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் ஒர்க்கு. ஒருத்தர் வந்து சபரி, இன்னொருத்தர் வந்து குரு சரவணன். இவங்க 2 பேரும் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறது இதை கொஞ்சம் வித்தியாசமாக இந்த படத்தோட கான்செப்டை கொண்டு போயிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தோட ஆராவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இந்த படத்தோட மியூசிக்கு, இது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாகவும் நல்ல வைபாகவும் கொடுத்து காமெடியெலாம் கலந்து வச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் அவர்களும் இந்த படத்துக்குள்ள வந்து காட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு சில இடங்களை காட்டியிருந்தாலும் ஒரு நல்ல ஃபன் பண்ணுற மாதிரியான கேரக்டர் தான் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு காமெடி இந்த படத்துக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஒர்க்கும் பக்காவாக இந்த படத்துக்கு ஃபிட்டாக இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் என்னங்க, இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்து போகிறோமோ கண்டிப்பாக அது இருக்காது. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதிகமாகவும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் இந்த படத்தோட டைரக்டர் கேட்டால், அப்பா
நம்ம படத்துக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோமே, யாருப்பா இந்த பையன் இப்படி பண்ணுறானேப்பா அப்படின்னு வந்து அவரே யோசிப்பார் நினைக்கிறேன். நான் இந்த படத்தை வந்து எப்படி வேணா சொல்லிட்டு போகலாம், ஆனால் மக்கள் நீங்கள் தான் இந்த படத்துக்கு முடிவு எடுக்கணும். ஏன்னா இதுக்கு நீங்கள் தான் ஆடியன்ஸு. ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறது தான் இந்த படத்துக்கு முடிவு. நம்ம அன்ஷிகா மோத்வானி அவர்கள் எடுக்கிற ஒரு கான்செப்ட்னா அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பேய் படம்னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் எடுப்பாங்க. அதனால இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் நம்ம அன்ஷிகா மோத்வானி அவர்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக மக்கள் பார்க்கறதுக்கு ஒருத்தன படமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியா இந்த படத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.